is about vaccine. What is vaccine? What is vaccine? Vaccine is nothing but antigen. Vaccine is nothing but antigen which are obtained from the organism, and injected in our body, so that antigen or body give a immune response in the term of the antibodies. So that is called antigen. So vaccine. Again one more time listen. What is vaccine? Vaccine is nothing but antigen which are obtained from the organism and injected in our body. That antigen our body give the immune response in the term of the antibodies. See, the vaccine is a biological preparation that provide the active acute immunity to a particular disease and resembles the disease causing microorganism, and is often made from the weakened or attenuated or killed form of the microbes or under the taxing one of the surface protein. Okay, so listen. அதாவது வேக்சின் சொல்லக்கூடிய நம்ம தமிழ் என்ன சொல்கிறோம், தடுப்பு மருந்துகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக செயல்திறனுள்ள, அதான் ஆக்டிவ்னு சொல்லக்கூடியது. ஆக்டிவ் அக்யூட் இம்யூனிட்டி. அக்யூட் என்னது நம்மளாக வாங்கிக்கிறது. ஓகே, பெறப்பட்ட ஒரு நோய் தடைக்காப்புன்னு சொல்லக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக செயல்திறனுள்ள பெறப்பட்ட ஒரு நோய் தடைக்காப்பினை தரக்கூடிய ஒரு உயிரிய தயாரிப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், தடுப்பு மருந்து அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஒரு டைம் தமிழ் சொல்கிற பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக ஒரு செயல்திறனுள்ள ஆக்டிவ் அக்யூட் இம்யூனிட்டி, செயல்திறனுள்ள பெறப்பட்ட நோய் தடைக்காப்பினை தரக்கூடிய ஒரு உயிரிய தயாரிப்பு, அந்த பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேக்சின், தடுப்பு மருந்து அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்சின் இஸ் நத்திங் பட் antigen which are obtained from the organism. ஓகேங்களா? and injected in our body. So that antigen என்ன பண்ணுது, that antigen in our body அது என்ன பண்ணுது, is given the immune response. ஓகே, இந்த term of the antibodies அப்படின்ற நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கூட இந்த வேக்சின் சொல்லக்கூடியது அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, and is often made from, எதுலேருந்து அப்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரம் த வீக்கெண்ட் ஆர் ஆட்டினேட்டட். வீக்கெண்ட் ஆனது ஆட்டினேட்டட்னு சொல்லக்கூடியது. ஸோ வீக்கெண்டாக பலவீனமாக இருக்கக்கூடியது வீக்கெண்ட் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ வீக்கெண்ட் அது வந்து ஆட்டினேட்டட்னு சொல்லக்கூடியது. ஆட்டினேட்டட்னு சொல்லக்கூடியதுன்னா செயலாக்கம் இழந்த. ஓகேங்களா? வீக்கெண்ட் ஆனது ஆட்டினேட்டடு ஆர் கில்டு ஃபார்மில். ஓகேங்களா? கொல்லப்பட்ட நுண்ணுயிர்னு சொல்லக்கூடியது. கொல்லப்பட்டனது நுண்ணுயிராகவே கூட இருக்கலாம் உனக்கு. ஏன்னா ஆன்டிஜன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் டாக்ஸினை கூட இருக்கலாம் உனக்கு. சரியா? அவற்றை நச்சு போல வந்து இருக்கலாம், இல்லை அதனுடைய புரதமாக இருக்கலாம், அதனுடைய சர்ஃபேஸ் ப்ரோட்டீனாக இருக்கலாம். ஓகேங்களா? சர்ஃபேஸ் ப்ரோட்டீனாக வந்து இருக்கலாம் உனக்கு. சரியா? ஸோ அப்போ அந்த நோய்க்குறிகளை கேத்த, ஓகேங்களா, அந்த வீக்கெண்டாக இருக்கலாம், ஒரு ஆன்டினோட்டடாக இருக்கலாம், ஒரு கில்டு ஃபார்ம் ஆஃப் மைக்ரோப்ஸாக இருக்கலாம். அண்ட் இட் இஸ் ஆஃப்டன் மேட் ஃப்ரம் த வீக்கெண்ட் ஆர் ஆட்டினேட்டட் ஒரு கில்டு ஃபார்ம் ஆஃப் மைக்ரோப்ஸாக இருக்கலாம், இல்லை டாக்ஸினாக இருக்கலாம், இல்லை ஒன் ஆஃப் சர்ஃபேஸ் ப்ரோட்டீனாக கூட இருக்கலாம் உனக்கு. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா வேக்சினோட ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் டீச் பண்ணுது. இந்த வேக்சின் டீச் அவர் பாடி ஹவு டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் வென் வைரஸ் ஆர் பாக்டீரியா இன்வெடேட். ஓகேங்களா? ஸோ வேக்சினோட வேலை வந்து என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ இந்த தடுப்பு மருந்துகள்னு சொல்லக்கூடியது நம்ம உடலுக்கு வைரஸ் மற்றும் பாக்டீரியாவிலிருந்து தன்னை எவ்வாறு பாதுகாத்துக்கணும், ஓகே, அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணுதுன்னா கற்றுக் கொடுக்குறது தான் டீச் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ தடுப்பு மருந்துன்னு சொல்லக்கூடிய இந்த வேக்சின் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ வைரஸ் பாக்டீரியாவிலிருந்து சரியா நம்மளோட உடலை வந்து எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு டீச் பண்ணுது. அது உள்ளுக்குள்ள என்ட்ராகும். அதை இன்வேடிட்னா உள்ளுக்குள்ள என்ட்ராகிறது. வேக்சின்ஸ் deliver only very little amount of inactivated or weakened viruses or bacteria or part of them அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடுப்பு மருந்துன்னு சொல்லக்கூடிய வந்து வந்துட்டு மிக சிறிய அளவுகள் தான் என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு அதை செயலாற்ற நீக்கப்பட்ட அல்லது பலவீனமாக்கப்பட்ட வைரஸ் அல்லது என்னது பாக்டீரியாவையோ அல்லது அவற்றின் பகுதியோ கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த வேக்சின் சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலாக எப்படி கொடுத்துருவாங்கன்னா டெலிவரி ஒன்லி வெரி லிட்டில் அமௌண்ட் கொடுத்துருவோம் உனக்கு. லிட்டில் அமௌண்ட் ஆஃப் எந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஆக்டிவேட்டாக இருக்கலாம், அது வந்து வீக்கெண்ட் வைரஸாக இருக்கலாம், அது வந்து பாக்டீரியா இருக்கலாம், இல்லை அப்படியே பாஸ் ஆஃப் தமாக இருக்கலாம் உனக்கு. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் அலோஸ் த immune system to recognize the organism,
வித்தவுட் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்சிங் டிசீஸ் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்சிங் டிசீஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அது என்ன அப்படின்னா வந்து இது நம்ம நோய் தடுப்பு மண்டலத்தை எந்தவித நோயும் உண்டாக்காத நிலையில் அந்த நோய் கிருமிகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறத வந்து சொல்கிறாங்க. அதான் வித்தவுட் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்சிங் டிசீஸு. ஓகேங்களா, கவனிங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது நம்ம நோய் தடுப்பு மண்டலத்தை எந்தவித நோயும் உண்டாகாத நிலையில் அந்த நோய் கிருமிகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் அனுமதிக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க பாரு. என்ன அப்படின்னா this allows the immune system to recognize the organism. இது நம்ம நோய் தடுப்பு மண்டலத்தை எந்தவித நோயும் உண்டாகாத நிலையில் அந்த நோய் கிருமிகளை அடையாளம் காண அனுமதிக்கிறது. to recognize the organism வித்தவுட் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்சிங் த டிசீஸ், எந்த ஒரு நோயும் உண்டாகாத நிலையில் நம்ம நோய் தடுப்பு மண்டலத்தை எந்தவித நோயும் உண்டாகாத நிலையில் அந்த நோய் கிருமிகளை அடையாளம் காண இதான் அனுமதிக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ சம் வேக்சின்ஸ் நீட் டு பி கிவன் மோர் தென் ஒன் டோஸ், மோர் தென் ஒன்ஸ். ஸோ அதனால் பேசுவோம் பூஸ்டர் வேக்சினேஷன் அப்படிமா நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, சில தடுப்பு மருந்து வந்து ஒரு முறைக்கு மேலே வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்குறது பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா பூஸ்டர் வேக்சினேஷன். சம் வேக்சின்ஸ் நீட் டு பி கிவன் மோர் தென் ஒன். ஓகேவா, ஸோ தட் இஸ் கால்டு பூஸ்டர் வேக்சின். ஒரு சில தடுப்பு மருந்தை ஒரு முறைக்கு மேலே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு மருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸோ அப்படி கொடுக்கும்போது டு மேக் ஷூர் த இம்யூன் சிஸ்டம் கேன் ஓவர்கம் ஏ ரியல் இன்ஃபெக்ஷன் இன் த ஃபியூச்சர். அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எதிர்காலத்தில் இந்த நோய் கிருமிகள் வந்து நம்ம உடலை வந்து உண்மையாக வந்து தாக்கும்போது நம்மளுடைய நோய் தடுப்பு அளிப்பதை வந்து உறுதி செய்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டு மேக் ஷூர் இம்யூன் சிஸ்டம் கேன் ஓவர்கம் ஏ ரியல் இன்ஃபெக்ஷன் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்தில் ஓகே இந்த நோய் கிருமி நம்ம உடலை வந்து உண்மையாக வந்து தாக்கும்போது வந்து பார்த்துக்கலான்ட்டு அதுக்கு நம்ம என்ன இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறது, இது என்ன பண்ணுது உறுதிப்படுத்திக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து கொடுத்துருக்கு. அதுக்கு இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வேக்சின்ஸ் மெயினாக என்னென்ன பண்ணுது அப்படின்னா வேக்சின்ஸ் இனிட்டியேட் இம்யூனைசேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, வேக்சின் இனிட்டியேட் இம்யூனைசேஷன் ப்ராசஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தடுப்பு மருந்துன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய நோய் தடுப்பாக்க செயல்முறைகளை வந்து துவங்குறதா வந்து கொடுத்துருக்காங்க. வேக்சின்ஸ் அதை எதை இனிட்டியேட் பண்ணி இம்யூனைசேஷன் ப்ராசஸ் வந்து இனிட்டியேட் பண்ணுது. இந்த வேக்சின்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின்ஸ். வேக்சின் வந்து 3 வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் தலைமுறை தடுப்பு மருந்துகள் என 3 வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ the vaccines are classified ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வேக்சின், செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின் அண்டு தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின், இந்த மாதிரி 3 வந்து பிரிச்சிருக்காங்க. சரியா, ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வேக்சின் அப்படின்னா முதல் தலைமுறை தடுப்பு மருந்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். See the first generation vaccine, முதல் தலைமுறை தடுப்பு மருந்து இஸ் ஃபர்தர் சப் டிவைடட் இன்ட்டு, இது மறுபடியும் வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்ட்டு இந்த லிவ் ஆட்டினேட்டட் வேக்சின் சொல்லக்கூடியது. லிவ் ஆட்டினேட்டட் வேக்சின், கில்டு வேக்சின், டாக்ஸைசேஷன் பிடிச்சிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வேக்சின் வந்து 3 வந்து பிடிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு லிவ் ஆட்டினேட்டட் வேக்சினு, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கில்டு வேக்சினு, மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸைடு வேக்சின்ஸ். ஓகே, லிவ் ஆட்டினேட்டட் வேக்சின், கில்டு வேக்சின் ஆல்ரெடி டாக்ஸைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முதல் தலைமுறை தடுப்பு மருந்து சொல்லக்கூடியது. முதல் தலைமுறையானது தடுப்பு மருந்து சொல்லக்கூடியது. ஃபஸ்ட் எப்படி பேர் கொடுத்தாங்க, லிவ் ஆட்டினேட்டட் வேக்சின் சொல்லக்கூடியது. லிவ் ஆட்டினேட்டட் வேக்சின் சொல்லக்கூடிய முதல் தலைமுறை, 2ஆம் மற்றும் 3ஆம் தலைமுறை தடுப்பு மருந்து 3 வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த முதல் தலைமுறை தடுப்பு மருந்துன்னு சொல்லக்கூடியது வீரியமிழந்த உயிருள்ள தடுப்பு மருந்து சொல்கிறாங்க. அதான் வந்து லிவ் ஆட்டினேட்டட் வேக்சின் சொல்லக்கூடியது. வீரியம் இல்லாமல் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அதாவது நான் விர்லண்ட்டாக இருக்கக்கூடியது. நான் விர்லண்ட் சொல்லக்கூடியது நான் டாக்ஸிக் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். ஸோ வீரியம் எழுந்த, ஓகேங்களா, உயிருள்ள தடுப்பு மருந்து சொல்லக்கூடியது. வீரியம் எழுந்த உயிருள்ள தடுப்பு மருந்து. அதேமாதிரி கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்ட தடுப்பு மருந்து. சரியா, லிவ் ஆட்டினேட்டட் வேக்சினு. ரெண்டாவது கில்டு வேக்சின், கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகள் கொண்ட தடுப்பு மருந்து. மூணாவது என்னது டாக்ஸைஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, மூணாவது என்னப்பா முறிந்த நச்சுன்னு சொல்லலாம். நம்ம முறிந்த என்னது நச்சு, இது 3 வந்து அதில் வந்து பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாரு, அதில் ஃபஸ்ட்டு லிவ் ஆட்டினேட்டட் வேக்சின் சொல்லக்கூடியது. அது எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்க, லிவ் ஆட்டினேட்டட் வேக்சின் சொல்லக்கூடியது. ஓகே, வீரியமிழந்த உயிருள்ள தடுப்பு மருந்தில் வந்து பார்த்தோன்னா வயதான ஏஜ்டு குறைவான வீரியம் கொண்ட வைரஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் வந்து எந்த வகையான வைரஸ் வந்து யூஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் லிவ் ஆட்டினேட்டட் வேக்சினில் யூஸ் ஆனது வீக்கெண்டு. ஓகேவா, இது என்னது வீக்கெண்டு கொடுத்துருக்காங்க.
வீரியமிழந்த உயிருள்ள தடுப்பு மருந்தில் வயதான குறைவான வீரியம் கொண்ட குறைவான வீரியம் கொண்ட வைரஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. புரியுதுங்களா? லிவ் அட்டெனுவேட்டட் வேக்சின் யூஸ் அ வீக்கெண்டு. ஓகே, அதான் ஏஜ்னு சொல்லக்கூடியது. ஓகே, லெஸ் விர்லண்ட் சொல்லக்கூடியது. லெஸ் விர்லண்ட் சொல்லக்கூடியது. ஓகே, லெஸ் விர்லண்ட் அப்படின்னா விர்லண்ட். ஓகேவா? இது வந்து விர்லண்ட் சொல்லக்கூடிய டாக்ஸிக்கு. அதே நான் விர்லண்ட் அப்படின்னா நான் டாக்ஸிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விர்லண்ட் அண்ட் நான் விர்லண்ட் சொல்லக்கூடியது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு லிவ் அட்டெனுவேட்டட் வேக்சின்ஸ் யூஸ் அ வீக்கெண்டு. யூஸ் என்னது? வீக்கெண்டு ஏஜ்டு லெஸ் விர்லண்ட் ஃபார்ம் ஆஃப் த வைரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபார்ம் ஆஃப் த பேத்தோஜன் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லெஸ் விர்லண்ட் ஃபார்ம் ஆஃப் த பேத்தோஜெனிக் இன்ஜெக்டட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் மீசல்ஸு, மம்ஸு, ரூபலா, அதாவது எம்எம்ஆர் வேக்சின் சொல்லக்கூடியது. இன்னொன்று நம்ம சொல்லலாம் ஓபிவின்னு சொல்லக்கூடியது, ஓரல் போலியோ வேக்சின் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓரல் போலியோ வேக்சின் சொல்லக்கூடியது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு லிவ் ஆக்டினேட்டட் வேக்சின் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? வீரியமிழந்த உயிருள்ள தடுப்பு மருந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிவ் ஆக்டினேட்டட் வேக்சின் சொல்லக்கூடியது வயதான குறைவான வீரியம் கொண்ட வைரஸ்கள், ஏஜ்டு லெஸ் விர்லண்ட். லெஸ் விர்லண்ட் இது கம்மியாக இருக்கக்கூடிய டாக்ஸிக். ஓகே, அதாவது குறைவான வீரியம் கொண்ட வைரஸ்கள். ஓகே, அந்த ஃபார்மேட்டில் கூட இந்த பேத்தோஜெனிக் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இதில் ஃபஸ்ட்டு ஒன்றில் எடுத்துக்காட்டு எம்எம்ஆர்னு உங்களுக்கு தெரியும். மீசல்ஸ், மம்ஸ் அண்ட் ரூபல்லா. ஓகேவா? தட்டமை, பொண்ணுபிங்கன்னு சொல்லுவாங்க, புட்டலாமைன்னு சொல்லக்கூடியது, ரூபல்லான்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் வந்து இன்னொன்று யூஸ் பண்ணுறாங்க, வேரிசெல்லான்னு சொல்லக்கூடியது. வேரிசெல்லா சிக்கன் பாக்ஸ் வேக்சின் சொல்லக்கூடியது. வேரிசெல்லான்னு சொல்லக்கூடிய அதாவது சின்னமைன்னு சொல்லுவாங்க. சின்னமைக்கு உண்டான தடுப்பு மருந்து, அது பேர் சொல்கிறாங்க வேரிசெல்லா. ஒன்று வருஷம் கேட்பாங்க, வேரிசெல்லா எதுக்கு உண்டான வேக்சின்னா சிக்கன் பாக்ஸ் உண்டான வேக்சின், சின்னமைக்கு உண்டான தடுப்பு மருந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? மீசல்ஸ், மம்ஸு, ரூபல்லா இது ஒரு வேக்சின். அதேமாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் வேக்சின் சொல்லக்கூடியது. அடுத்தது ரெண்டாவது ஃபார்மேட் என்னது? ஃபஸ்ட்டு லிவ் அட்டெனுவேட்டட் வேக்சின், ரெண்டாவது வந்து கில்டு வேக்சின் சொல்லக்கூடியது. ஸோ அதுவும் இன்ஆக்டிவேட் வேக்சின் தான். கில்டு என்னது? இன்ஆக்டிவேட் சொல்லக்கூடியது. அது கொல்லப்பட்ட செயலிழக்க செய்த அது இன்ஆக்டிவேட்னு சொல்லக்கூடியது. கொல்லப்பட்ட தடுப்பு மருந்துகள் சொல்லக்கூடியது. கொல்லப்பட்டது தடுப்பு மருந்துகள். இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் இல்லை கில்டு வேக்சின் சொல்லக்கூடியது. ஆர் கில்டு ஆர் இன்ஆக்டிவேட் பை த ஹீட் அண்ட் அதர் மெத்தட்ஸ். இது எதனால் வந்து அது கொல்லப்படுது, எதனால் வந்து கில்டு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதனால் வெப்பம் மற்றும் பிற முறைகளால் கொல்லப்பட்டவை அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ த கில்டு பை எதனாலப்பா கில்டு ஆர் இன்ஆக்டிவேட்டட் பை த ஹீட்டு அண்ட் அதர் மெத்தட்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்ன எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, சால்க் போலியோன்னு கொடுத்துருக்காங்க. உனக்கு எக்ஸாம்பிள் என்னப்பா? சால்க் போலியோ வேக்சின். எக்ஸாம்பிள் சால்க் போலியோ தடுப்பு மருந்துன்னு சொல்லக்கூடியது. சரியா? இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்சைட் வேக்சின். ஸோ டாக்சைட் வேக்சினை பொறுத்த வரைக்கும் இட் கண்டெயின் த டாக்ஸின் ஆர் கெமிக்கல். டாக்சைட் வேக்சின்ஸ் கண்டெயின் த டாக்ஸின் ஆர் என்னது கெமிக்கல்னு சொல்லக்கூடிய. மூணாவது பொறுத்த வரைக்கும் முறிந்த நச்சு தடுப்பு மருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பாக்டீரியா அல்லது வைரஸ்களால் சுரக்கப்பட்ட நச்சு அல்லது வேதிப்பொருட்கள் உள்ளன. ஓகேவா? அது பாக்டீரியா அல்லது வந்து வைரஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதனால தான் வந்து செக்ரெட் ஆகுது. செக்ரெட் ஆனதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? டாக்ஸின் ஆர் என்னது கெமிக்கல்னு சொல்லக்கூடியது. ஸோ த டாக்ஸாய்டு வேக்சின்ஸ் கண்டெயின் த டாக்ஸின் ஆர் கெமிக்கல். அது எதுலேருந்து செக்ரெட் ஆகுதுன்னா பை த பாக்டீரியா வைரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே மேக் யூஸ் அ இம்யூன் டு த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் இட் செல்ஃப் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த நோய் தொற்றின் தீய விளைவுகளுக்கு எதிரான நோய் தடுப்பை நமக்கு அளிக்கின்றன. ஓகே, அதாவது இன்ஃபெக்ஷன் தீய விளைவுகள் வந்து நமக்கு தே மேக் அஸ் இம்யூன் டு த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் இட் செல்ஃப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து நோய் தொற்றின் தீய விளைவுகளுக்கு எதிரான ஒரு நோய் தடுப்பை வந்து நமக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் டிபிடினா வந்து டிப்தீரியா, பெட்டிசிஸ்ன்னு சொல்லலாம், நம்ம டெட்டர்னஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ தமிழில் சொன்னால் டிபிடின்னு சொல்லக்கூடியது, டிப்தீரியான்னு சொல்லக்கூடிய தொண்டை அடைப்பான், பெட்டிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது கக்குவான். ஓகே, இருமல்னு கக்குவான் இருமல்னு சொல்லுவோம் நம்ம. அதேமாதிரி மூணாவது வந்து டெட்டர்னஸ் சொல்லக்கூடிய ஜன்னி, ரணஜன்னி அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மூணு, அதாவது 3 டைப் ஆஃப் வேக்சின் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன். அதில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வேக்சின் வந்து மூணாவது பிடிச்சிருக்காங்க. லிவ் அட்டெனுவேட்டட் வேக்சின், வீக்கெண்ட் வேக்சின்,
அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா வந்துட்டு சரி லீவ் அட்டென்ட் வேக்சின் கில்டு வேக்சின் அண்ட் டாக்ஸின் சொல்லக்கூடியது. ஸோ அதில் ஃபஸ்ட் லீவ் அட்டென்ட் வேக்சின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நம்ம வந்து பார்த்தோம். சரியா, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு லீவ் அட்டென்ட் வேக்சினில் வீக்கெண்டில் ஏஜில் லெஸ் வில்லன் வேக்சினில். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் தலைமுறை தடுப்பு மருந்து. Second generation vaccine contain the pure surface antigen of the pathogen. Contain the pure surface antigen of the pathogen அப்படி மருந்து கொடுத்துருக்காங்க. 2ஆம் தலைமுறை தடுப்பு மருந்து சொல்லக்கூடியது. என்ன சொல்கிறாங்க வந்துட்டு நம்முடைய நோய் யூக்கிகளோட புறப்பொறுப்பு எதிர்பொருள் தூண்டிகளை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. நோய் யூக்கிகளோட ஓகேங்களா புறப்பொறுப்பு எதிர்பொருள் தூண்டிகளை அது கண்டெயின் த பியூர் சர்ஃபேஸ் ஆன்டிஜன். இப்போ இது வந்து பேத்தோஜன் அப்படின்னா அது என்ன இருக்கணும் பியூர் சர்ஃபேஸ் வந்து ஆன்டிஜன் கொடுத்துருப்பாங்க. இந்த பியூர் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஆஃப் த இது பேத்தோஜன். இதில் வந்து பார்த்தோம்னா பியூர் சர்ஃபேஸ் ஆஃப் ஆன்டிஜன் வந்து இருக்கணும். ஓகேங்களா, அந்த பியூர் சர்ஃபேஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆஃப் த பேத்தோஜன். எக்ஸாம்பிள் ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சின். இது என்ன ஹெப்பாடைட்டிஸ் இது பி வேக்சின் சொல்லக்கூடியது, கல்லீரல் அலர்ஜின்னு சொல்லக்கூடியது, அதுக்குள்ள தடுப்பு மருந்து. அதுதான் செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின் சொல்லக்கூடியது. ஸோ மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின் கண்டிப்பாக பியூரஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பொட்டன்சி வேக்சின் கொடுத்துருக்காங்க. பியூரஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பொட்டன்சி வேக்சின் விச் ஆர் சிந்தட்டிக் இன் ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 3ஆம் தலைமுறை தடுப்பு மருந்து சொல்லக்கூடியது செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தூய்மையான ஆற்றல் மிக்க தடுப்பு மருந்து. செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தூய்மையான ஆற்றல் மிக்க தடுப்பு மருந்து, அதான் தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின் சொல்லக்கூடியது. பியூரஸ்ட் வேக்சின் சொல்லக்கூடிய பொட்டன்சி வேக்சின் விச் ஆர் சிந்தட்டிக் இன் ஜென்ரேஷன். அடுத்தது த லேட்டஸ்ட் ரெவல்யூஷன் இந்த வேக்சின் டிஎன்ஏ வேக்சின் ஆர் ரீகாம்பினன்ட் வேக்சின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக வந்து இருக்கக்கூடியது தடுப்பு மருந்தோட சமீபத்திய புரட்சி டிஎன்ஏ தடுப்பு மருந்து, அதை ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. புரட்சின்னு சொல்லக்கூடியது தடுப்பு மருந்தின் சமீபத்திய புரட்சி டிஎன்ஏ தடுப்பு மருந்து அல்லது மறுசேர்க்கை தடுப்பு மருந்து அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம அடுத்தது பின்னாடி இருக்கக்கூடிய லெசன்ஸில் முக்கியமாக தேர்ட் லெசன்ஸில் நம்ம சாப்டரில் இதை பற்றியான டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் பாரு டயக்ராமில் ஃபர்ஸ்ட்டு நேச்சுரல் லிவ் வேக்சின் சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் நேச்சுரல் லிவ் வேக்சின். நேச்சுரல் லிவ் வேக்சின் சொல்லக்கூடியது உயிருள்ள இயற்கையான தடுப்பூசி மருந்து. உயிருள்ள இயற்கையான தடுப்பூசி மருந்து, அதான் நேச்சுரல் லிவ் வேக்சின் சொல்லக்கூடியது உயிருள்ள இயற்கையான தடுப்பூசி மருந்து. ஸோ அதில் ஃபஸ்ட்டு லிவ் பேத்தோஜன். ஓகே, உயிருள்ள அந்த பேத்தோஜன் சொல்லக்கூடியது லிவ் பேத்தோஜன், நோய்க்குன்னு சொல்லக்கூடியது. என்ன பேத்தோஜன் சொல்லக்கூடியது டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் இஸ் கால்ட் பேத்தோஜன். ஓகேங்களா, இது லிவ் பேத்தோஜன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு ஆட்டினேட்டட் வெஃபிக்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ அதனுடைய வலு வந்து குறைக்கப்பட்டது. ஓகே, இல்லை பலவீனமாகுது. ஓகேங்களா, அதான் ஆட்டினேட்டட் என்னது வீக்கனிங் சொல்லக்கூடியது. ஓகேவா, லிவ் பேத்தோஜனுடைய என்னது டோட்டலாக என்னது வீக்கனிங் ஆகிடுது எனக்கு. சரி, வயது அந்த வலு குறைக்கப்படுது, வந்து பலவீனமாக்கப்பட்டது. மூணாவது என்னது ஆட்டினேட்டட்னு சொல்லக்கூடியது நான் பேத்தோஜெனிக் ஃபார்மாக மாறிடுது உனக்கு. சரியா, நோய்க்கேற்றவை தடுப்பூசி மருந்துன்னு கொடுத்துருக்காங்க வேக்சின். ஆட்டினேட்டட் நான் பேத்தோஜெனிக் ஃபார்ம் மாறுது, நான் பேத்தோஜெனிக் ஃபார்ம். ஓகே, ஃபஸ்ட் பேத்தோஜெனிக் ஃபார்மை கூட நான் பேத்தோஜெனிக் ஃபார்ம். ஏன்னா இது நம்ம என்ன பண்ணிடுறோம் ஆட்டினேட்டட் வீக்கனிங்கை அது குறைச்சிருது நம்ம. சரியா, இது மூலிமா நம்ம தடுப்பூசி கொடுக்குறது மூலிமா. சரியா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிவ் ஆட்டினேட்டட் வேக்சின் சொல்லக்கூடியது. லிவ் ஆட்டினேட்டட் வேக்சின். லிவ் என்ன வலு குறைக்கப்பட்ட உயிருள்ள தடுப்பூசி மருந்து. வலு குறைக்கப்பட்ட உயிருள்ள தடுப்பூசி மருந்து தான் லிவ் ஆட்டினேட்டட் வேக்சின் சொல்லக்கூடியது. அடுத்தது லிவ் பேத்தோஜன். ஃபஸ்ட் லிவ் பேத்தோஜன் இங்கே என்னது ஆட்டினேட்டட் வீக்கன், அதனோட வலு குறைக்கப்படுது. அது ஆட்டினேட்டட் நான் பேத்தோஜெனிக் ஃபார்ம் மாறுது. இது கொடுக்குறது மூலிமா வேக்சின் கொடுக்குறது மூலிமா. அடுத்து லிவ் பேத்தோஜன் கொடுக்குறோம். சரியா, அதை நம்ம என்ன பண்ணி இன்ஆக்டிவேட் பண்ணுறோம். நம்ம இன்ஆக்டிவேஷன் நம்ம சொல்கிறாங்க. அதுவும் செயலற்று போகுது உனக்கு இன்ஆக்டிவேஷன் சொல்லக்கூடியது. ஸோ செயலற்று போகும்போது அது என்ன மாதிரி உனக்கு கில்டு பேத்தோஜன். ஓகே, வேக்சின் கொடுக்கும்போது டோட்டலானது அது கொல்லப்படுது உனக்கு, அதான் கில்டு பேத்தோஜன் சொல்லக்கூடியது. சரியா, ஸோ அப்போ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோ. கொல்லப்பட்ட நுண்ணுயிர்கள் தடுப்பு மருந்து. கொல்லப்பட்டனது நுண்ணுயிர்களோட தடுப்பு மருந்து. ஓகேவா, அடுத்து மூணாவது டாக்ஸின் சொல்லக்கூடியது. என்னது டாக்ஸின் இருக்குது. ஸோ இங்கே என்னது கெமிக்கல் மாடிஃபிகேஷன் நடந்து சரியா நமக்கு டாக்ஸாய்டு. ஓகே, டாக்ஸாய்டு வேக்சின் சொல்லக்கூடியது. ஓகே, வீரி மிளந்த நச்சு தடுப்பு மருந்து. வீரி மிளந்தது நச்சு தடுப்பு மருந்து. இதுதான் இது இந்த ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க டைப்ஸ் ஆஃப் வேக்சின் சொல்லக்கூடிய. இதெல்லாம் என்ன சொல்லக்கூடிய டைப்ஸ் ஆஃப் வேக்சின் தடுப்பு மருந்துகளோட வகைகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். சரியா, தென் அதுக்கப்புறம் பாருங்கள் வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன் சொல்லக்கூடியது. வேக்சினேஷன் என்னது இம்யூனைசேஷன். Vaccination is a process of administrating the vaccine into the body, or the act introducing the vaccine into the body to produce the immunity to a specific disease.
ஸ்பெசிஃபிக் டிசீஸ் இஸ் கால்டு வேக்சினேஷன். ஓகே, அதாவது வேக்சினேஷன் தமிழ் சொன்னால் தடுப்பு மருந்தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இம்யூனைசேஷன் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நோய் தடுப்பாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. தடுப்பு மருந்தேற்றம் சொல்லக்கூடியது என்ன டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான நோய் தடுக்காப்பை ஏற்படுத்துவதற்காக, ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராப்பா சரியா, ஒரு நோய் தடுக்காப்பு ஏற்படுத்துவதற்காக நமது உடலில் தடுப்பு மருந்து நம்ம உள்ளுக்குள்ளே செலுத்துகிறோம் சரியா. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறோம்னா தடுப்பு மருந்து ஏற்றோம், மருந்து உள்ளுக்குள்ளே செலுத்தி சரியா நமக்கு உண்டான இம்யூனை வந்து என்ன பண்ணுறோம், அதிகப்படுத்துகிறோம் சரியா, ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக. ஸோ அதுக்கு பிறகு என்ன சொல்கிறோம், வேக்சினேஷன், தடுப்பு மருந்து ஏற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேக்சினேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எதை அட்மினிஸ்ட் பண்ணுறோம், உள்ளுக்குள்ளே செலுத்துகிறோம், அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஆஃப் வேக்சின் எங்கே, இன்டு த பாடி, ஆர் த ஆக்ட் ஆஃப் இன்ட்ரோடியூசிங் த வேக்சின் எங்கே, இன்டு த பாடி. ஓகே, அது மூலமாக என்ன ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம பாடியில் இம்யூனிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆனால் எதுக்கு அகேன்ஸ்டாக, ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக பாடியில் வந்து இம்யூனிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எதுக்கப்புறமா நம்ம வேக்சின் வந்து உள்ளுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ தட் ப்ராசஸ் கால்டு என்னது, வேக்சினேஷன். அடுத்து இம்யூனைசேஷன் அப்படின்னு என்னது, the immunization is a process of the body building up the immunity to a particular disease அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அது நோய் தடுப்பாக்குன்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான நோய் தடுக்காப்பை நமது உடல் உருவாக்குவதாகும். நம்ம உடலை வந்து உருவாக்குது. நோய் தடுப்பாக்குன்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான நோய் தடுக்காப்பை நமது உடல் உருவாக்குவதாகும். ஓகேங்களா, இம்யூனைசேஷன் இஸ் a process of the body building up the immunity. ஓகே, இங்கே என்னது, இம்யூனிட்டி வந்து அதிகமாகுது சரியா. ஸோ ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு எதிராக சரியா. ஸோ அதே மாதிரி இம்யூனைசேஷன் சொல்லக்கூடியது நம்ம உடல் உருவாக்கிடுச்சு, நம்மளுடைய அந்த இம்யூன் பவர்னு சொல்லக்கூடியது. நோய் தடுப்பாக்குன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு மருந்து எடுத்த பிறகு நம்ம உடலில் ஏற்படும் உண்மையான மாற்றங்கள் வந்து குறிக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இம்யூனைசேஷன் டிஸ்கிரைப் த ஆக்சுவல் சேஞ்சஸ் இன் த பாடி ஆஃப்டர் ரிசீவிங் த வேக்சின். ஓகேங்களா, இப்போ நம்ம வேக்சின் போடுறதுக்கப்புறம் நம்ம பாடியில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்து நடக்குது. இம்யூனைசேஷன் டிஸ்கிரைப் த ஆக்சுவல் சேஞ்சஸ் இன் த பாடி ஆஃப்டர் ரிசீவிங் த வேக்சின் வந்து கொடுத்துருக்காங்க. வேக்சின் என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ள போனோம்னா வேக்சின் ஒர்க் பை ஃபைட்டிங் த பேத்தோஜன் அண்ட் தென் ரெக்கார்டிங் த மெமரி சிஸ்டம். ஸோ உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த பேத்தோஜன் வந்து ஃபைட் பண்ணுது. ஓகேங்களா, ஃபைட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ அது என்னவோ டோட்டலாக வந்து ரெக்கார்ட் பண்ணிடுது சரியா. எப்படி, இந்த மெமரி சிஸ்டம் சொல்லக்கூடியது. இந்த என்னது, மெமரி சிஸ்டம். அதாவது நம்ம தடுப்பு மருந்து போடுறதுக்கு அப்புறமா நம்ம உடலில் வந்து ஏற்படும் உண்மையான மாற்றங்களை வந்து இது வந்து குறிக்கிறத கொடுத்துருக்காங்க. இதை இம்யூனைசேஷன் சொல்லக்கூடியது. தடுப்பு மருந்துகள் போயிட்டு நோய் கிருமிகளுக்கு எதிராக வந்து செயல்புரிந்து நோய் கிருமிகள் வந்து குறித்த தகவல்கள் நினைவாற்றலாக பதியப்படுகிறது. அந்த பேத்தோஜன் சம்மந்தப்பட்ட தகவல்கள் எல்லாமே என்னது, நினைவாற்றலாக மெமரி செல் வந்து டோட்டலாக வந்து மெமரிஸ் ஆகிடுது உனக்கு சரியா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, to ensure that the next time this pathogen enter the body they eliminate குயிக்லி அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளுக்குள்ளே ஒரு பேத்தோஜன் டிஸ்கஸ் மைக்ரோஸ் உள்ளுக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டம் அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸை அது என்னத்துக்கு வந்து கில் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ கில் பண்ணிவிட்டு அந்த நோய் கிருமி அந்த பேத்தோஜன் சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடுது. அந்த மெமரிஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுது உனக்கு சரியா. ஸோ இது ஃபஸ்ட் டைம். அதே செகண்ட் டைம் அதே சேம் மைக்ரோப் வந்து உள்ளுக்குள்ளே என்டர் ஆகும்போது ஓகேங்களா என்ன ஆகுது அப்படின்னா இதை விட அதிகமாக நம்ம பாடியில் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அது எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுறது, எலிமினேட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து முக்கியமானது. ஃபஸ்ட்டு ஒரு மைக்ரோப் என்டர் ஆகுது, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா அதை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம பாடி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து கில் பண்ணுது சரியா. அந்த கில் பண்ண விஷயத்தை அந்த பேத்தோஜன் சம்பந்த விஷயங்கள் என்ன பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிடுது. செகண்ட் டைம் அதே மைக்ரோப்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே என்டர் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ரொம்ப குயிக்காக இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி ஓகேங்களா. ஸோ உனக்கு அந்த பேத்தோஜன் வந்து என்னது டோட்டலாக வந்து எலிமினேட் பண்ணிவிடுது. ஓகேங்களா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எலிமினேட் பண்ணிவிடுது. ஏன்னா ஆல்ரெடி அது மெமரிஸ் பண்ணி வச்சுக்குது. ஸோ அந்த மைக்ரோப்ஸ் வரும்போது இன்னும் அதை விட அதிகமான இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆனால் அது வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு இது. அதனால் வந்து ஈஸியாக வந்து அது வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அது எல்லாத்தையும் வந்து எலிமினேட் பண்ணிடுச்சு. ஒன்ஸ் த பாடி இஸ் ஏபிள் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த டிசீஸ் இட் இஸ் பிலீவ்டு டு ஹேவ் த பில்ட் அப் த இம்யூனிட்டி ஃபார் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த பாடி பீயிங் இம்யூனைஸ்டு அகேன்ஸ்ட் டிசீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னா ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடல் நோய்க்கு எதிராக செயல்பட தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா ஓகே அது கற்றுக்கிச்சு அப்படின்னா அந்த நோய்க்கு எதிரான தடைக்கு அப்படின்னு நமது உடல் பெற்று விட்டதை என்ன பொருள் கொள்ளலாம். ஒரு முறை ஒரு டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல்பட தொடங்கிடுச்சு கற்றுக்கிச்சு அப்படின்னா அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அந்த நோய்க்கு எதிராக நம்ம தடைக்காப்ப நம்ம பாடியில் இருக்குது உருவாயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதான் கொடுத்துற மாதிரி ஒன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, once the body is able to fight the against the disease it is believed நம்ம என்ன பிலீவ் பண்ணணும் to build up the immunity நம்ம பாடியில் இம்யூனிட்டி உருவாயிடுச்சு அந்த நோய்க்கு எதிராக. but it also known as the body being immunized against the disease அந்த நோய்க்கு எதிராக நம்ம பாடி வந்து இம்யூனைஸ் ஆகிடுச்சு உனக்கு சரியா. ஸோ இதான் வந்து இம்யூனைசேஷன் அண்ட் என்னது வேக்சினேஷன் சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்கள்
ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது. ஹைப்பர் சென்சிட்டிவ்னு சொல்லலாம், ஒரு அலர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹைப்பர் சென்சிட்டிவ் வேறு என்னது, அலர்ஜின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஹைப்பர் சென்சிட்டிவ் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம எதெல்லாம் செட் ஆகலையோ நமக்கு அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிலேருந்து அலர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதனால் இந்த அலர்ஜி நமக்கு ஹைப்பர் சென்சிட்டிவ் வருது அப்படின்னா வந்து சம் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் டு சம் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் இன் த என்வாயன்மெண்ட். ஓகேங்களா. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சில சாப்பாடு செட் ஆகாது, காற்று செட் ஆகாது, மருந்து செட் ஆகாது, கெமிக்கல் செட் ஆகாது. ஸோ நம்ம நிறைய சில பேருக்கு வந்து செட் ஆகுது. ஏன்னா அவங்கள யார் சொல்லுவாங்கன்னா வெரி சென்சிட்டிவ் பர்சன் சொல்லுவாங்க. சரியா. ஸோ அந்த சென்சிட்டிவ் பர்சன்ஸுக்கு ஏற்படக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், அலர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. அதை நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைப்பர் சென்சிட்டிவ் சொல்லக்கூடியது இது ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் சொல்லக்கூடியது. ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதாவது மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் தமது சுற்றுப்புறத்தில் உள்ள சில பொருட்களுக்கு எதிரான ஒவ்வாமை பெற்றுள்ளனர். ஓகேங்களா. ஏன்னா சிலர் அவனோட என்வாமெண்ட்டில் கூட சில பார்ட்டிகல்ஸே அவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அலர்ஜி வந்து உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு நம்ம பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு வெரி சென்சிட்டிவ் பர்சன்ஸ், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி பர்சன், அலர்ஜிக் பர்சன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து த எக்ஸாகரேட்டட் ரெஸ்பான்ஸ் டு த ஓவர் இம்யூன் சிஸ்டம் டு த சர்டன் ஆன்டிஜன் பிரசன்ட் இன் த என்வாமெண்ட் இஸ் கால்ட் அலர்ஜி. கொடுத்தனால மெயினாக இதை நம்ம சொல்லலாம் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய சுற்றுப்புறத்தில் காணப்படக்கூடிய சில நோய் எதிர்ப்பு தூண்டிகள். ஓகேங்களா. நம்ம உடலை வந்து எதிர்கொள்ளும் பொழுது நமது தடைக்காப்பு மண்டலம் மிக அதிகமான ஓவர் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து உருவாக்குது. அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்கிறோம்ட்டு அலர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. த எக்ஸாகரேட் ரெஸ்பான்ஸ் டு த இம்யூன் சிஸ்டம் டு த சர்டன் ஆன்டிஜன். ஓகேங்களா. ஸோ ப்ரெசன்ட் இந்த என்னது என்வாயர்மெண்ட் இஸ் கால்ட் என்னது அலர்ஜி. அதான் ஓவர் இம்யூன் ரெஸ்பான்ஸ் சொல்லக்கூடியது, ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகேவா. ஓவர் ஆக்டிவ் ஆனது இம்யூன் ரெஸ்பான்ஸ் சொல்லக்கூடியது. ஒரு சில நோய் துணிகள் நம்ம உடல் வந்து எதிர்க்கும். இப்போ நம்ம பாடி இம்யூன் சிஸ்டம் இருக்குது, அது வந்து ஆன்டிஜன் வந்து எதிர்கொள்ளுது. அந்த ஆன்டிஜன் சொல்லக்கூடியது நிறைய ஃபார்மேட்டில் கூட மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கலாம். சரியா. அப்படி எதிர்கொள்ளும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆனால் அதனால் நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா வந்து அலர்ஜி ஏற்படுறதா வந்து கொடுத்துருக்காங்க. அலர்ஜினா பாரு, அலர்ஜி லோ அப்படின்னா ஆல்டர்ட், எரிஜினானது ரியாக்ஷன் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் அலர்ஜினா ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் கால்ட் அலர்ஜி ஆர் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஓகேங்களா. இது எப்போ நமக்கு அந்த மாதிரி உதவணும்ட்டு ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டாக ஓகேவா இருக்கும் பொழுது அந்த இது வந்து நம்ம வந்து உருவாக வந்து கொடுத்துருக்காங்க. த சப்ஸ்டன்ஸ் டு விச் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் கால்ட் அலர்ஜன். அது எனி சப்ஸ்டன்ஸ், எனி ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன், எனி சப்ஸ்டன்ஸ் தட் காஸ் த அலர்ஜிஸ் இஸ் கால்ட் அலர்ஜன். எனி ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இஸ் காஸ் அலர்ஜிஸ். இப்போ ஃபுட்டாக இருக்கலாம், அந்த ஃபுட் இஸ் காஸ் அலர்ஜிஸ் இஸ் கால்டு அலர்ஜன் நம்ம சொல்லணும். இல்லை ஒரு ட்ரக் எடுத்துக்கிறேன், அந்த ட்ரக் தட் காஸ் அலர்ஜிஸ் இஸ் கால்டு அலர்ஜன். ஓகே. ஒரு மெடிசன் எடுத்துக்கிறேன், தட் ஒன் ஆஃப் த மெடிசன் தட் காஸ் அலர்ஜிஸ் இஸ் கால்டு என்னது அலர்ஜன். ஓகேவா. ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. த சப்ஸ்டன்ஸ் விச் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் கால்டு என்னது அலர்ஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் அலர்ஜன் இஸ் அன் ஆன்டிஜன் தட் காஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன். அலர்ஜன் சொல்லக்கூட ஒரு ஆன்டிஜன். ஸோ அது என்ன பண்ணுறது, தட் காஸ் என்னது அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். For this allergic reaction begins within a few seconds after the contact with the allergen. இதை பொறுத்து மாறுமா, the allergic reaction start ஆகிடுது, begins with a few seconds வந்து ஸ்டார்ட் ஆகும் after the contact with another allergen and last about the hour வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதாவது என்ன அப்படின்னா வந்து இந்த எவ்வளோ நேரம் வந்து இது இருக்கும், அதாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலர்ஜின்னு சொல்லக்கூடியது நம்ம உடலை அடைந்த சில நொடிகளில் வந்து அந்த வினைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சு, அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சு. சரியா. இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் வந்து இது வந்து நீடிக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. பிகின்ஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன் பிகின்ஸ் வித் ஃபியூ செகண்ட்ஸ் அப்புறம் த கான்டாக்ட் வித் ஆன்டிஜன். லாஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா அரை மணி நேரம் வந்து நீடிக்கும், ½ hour வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. த காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் த அலர்ஜன்ஸ் ஆர் மைட்ஸ் கொடுத்துருக்க மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து அலர்ஜி வந்து உருவாக்கக்கூடியது, அலர்ஜின் வந்து உருவாக்கக்கூடியது அப்படின்னா மைட்ஸ். ஓகே. இதை மாதிரி இருக்குது மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அந்த பூச்சி உண்ணி மாதிரி இருக்கக்கூடியது மைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டஸ்ட்டு, போலன்ஸு, சம் ப்ரோட்டீன்ஸ் இந்த இன்செக்ட் வீனம், சம் ப்ரோட்டீன்ஸ் இந்த என்னது இன்செக்ட் வீனம்னு சொல்லக்கூடியது. சரியா. அதாவது பூச்சிகளுக்கு காணப்படக்கூடிய சில வகை புரதங்கள்னு சொல்லக்கூடியது. ஓகே. இதெல்லாமே வந்து நமக்கு வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே அலர்ஜன்ஸ் வந்து அலர்ஜி வந்து உருவாக்கக்கூடியது. அந்த காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் த அலர்ஜன்ஸ் ஆர் மைட்டு இன் டஸ்ட்டு, அதேமாதிரி போலன்ஸு அண்ட் சம் ப்ரோட்டீன்ஸ் இந்த இன்செக்ட் வீனம். அதேமாதிரி ஹே ஃபீவர் அண்ட் ஆஸ்மா ஆர் த சம் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் த அலர்ஜி. அலர்ஜினால் பொதுவாக ஏற்படக்கூடிய ஓகே 2 டிசீஸ் அப்படின்னா வந்து ஒன்று ஃபீவர், இன்னொன்று சொல்லியிருக்காங்க ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது.
ஓகே, ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடியது. தும்மல், ஓகேங்களா, காய்ச்சல்னு சொல்லக்கூடியது. அதேமாதிரி தும்மல் காய்ச்சல்னு சொல்லக்கூடியது, ஹே ஃபீவர்னு சொல்லக்கூடியது. தும்மல், காய்ச்சல், ஹே ஃபீவர், அப்புறம் ஆஸ்மா. இந்த ஒவ்வாமைக்கு வந்து எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அலர்ஜிஸ் இஸ் கால்டு என்னது, ஆஸ்மான்னு சொல்லக்கூடியது. அலர்ஜினால் வரக்கூடிய இந்த நோய்க்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஆஸ்மா. அதேமாதிரி ஹே ஃபீவர்னு சொல்லக்கூடியது. ஸோ இதோடைய சிம்டம்ஸ் வந்து பார்ப்போம். சிம்டம்ஸ் ஆஃப் த அலர்ஜிக் ரியாக்ஷன். சிம்டம்ஸ் ஆஃப் த என்னது, அலர்ஜிக் ரியாக்ஷன் சொல்லக்கூடியது. ஓகே, அந்த ஒவ்வாமை நடக்கக்கூடிய அந்த வினைகளோட அறிகுறிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று ஸ்னீசிங் இருக்கும். ஓகேங்களா, அதேமாதிரி வாட்டர் ஐஸ் இருக்கும், ரன்னிங் ரோஸ் இருக்கும், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். இதெல்லாம் முக்கியமான சிம்டம்ஸ் தான். ஒன்று ஸ்னீசிங், தும்முறது, வாட்டர் ஐஸ் இருக்குது, கண்ணில் நீர் கோத்துக்கிறது, ரன்னிங் ரோஸ் தெரியும் உனக்கு. அதே மாதிரி டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். அலர்ஜி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் த ஓவர் ஆக்டிவ் இம்யூன். முன்னாடி சொல்லிட்டேன், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, அலர்ஜியாக இருந்தாலும் சரி, இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, எதனால் அப்படின்னா இஸ் மீடியேட்டட் பை த ஐஜிஇ அண்ட் என்னது மாசசில்னு சொல்லக்கூடியது. ஐஜிஇன்னா என்னது, ஐஜிஇன்னு சொல்லக்கூடிய எபிசான் 5 டைப்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின் பார்த்த ஞாபகம் இருக்குது. அதில் ஒரு டைப் தான் இந்த ஐஜிஇ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அதாவது இந்த ஐஜிஇன்னு சொல்லக்கூடியது, அதேமாதிரி இன்னொன்று சொல்லக்கூடியது மாசசில்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல்படுத்தப்படக்கூடிய மிகை தடைக்காப்பு துளங்களின் ஒரு வகையே இந்த ஒவ்வாமை எனப்படும். இதில் உருவாக்கக்கூடிய அந்த ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் பற்றி நம்ம என்ன சொல்கிறோம், அலர்ஜி. அலர்ஜி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் த ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் மீடியேட்டட் பை எது மூலிமா, எது மீடியேட் பண்ணுது, ஐஜிஇ அண்ட் என்னது மாசசில்னு சொல்லக்கூடியது. So it can also be due to the release of the chemicals like histamine and serotonin from the mast cell அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது என்ன பண்ணிட்டு இந்த மாஸ்டர் செல்லேருந்து வெளியேறக்கூடிய எப்போ இந்த மாஸ்டர் செல் வந்து டேமேஜ் ஆகுதோ, இஃப் த மாஸ்டர்ஸ் ஆர் டேமேஜ்டு, அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஹிஸ்டமைன், செரட்டோனின், ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு எதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த அலர்ஜிக்கு வந்து காரணமாக இருக்கலாம். ஓகே, இட் கேன் ஆல்சோ டூ டு த ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் லைக் இது எதுலேருந்து இந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது, மாஸ்டர்லேருந்து ரிலீஸ் ஆகுது. அது டேமேஜ் ஆகும்போது, சரியா, அது இன்ஜூரி இன்ஃபெக்ஷன் மூலிமா அந்த மாஸ்டர்ஸ் வந்து டேமேஜ் ஆகலாம். அப்படி ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஹிஸ்டமைன் அண்ட் என்னது செரட்டோனின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுலேருந்து ரிலீஸ் ஆகுது, ஃப்ரம் த மாஸ்ட் செல். ஓகேங்களா, இது வந்து பார்த்துக்கோ. அடுத்து வந்து அனஃபைலாக்சிஸ் சொல்லக்கூடியது. அனஃபைலாக்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு அனஃபைலாக்சிஸ் சொல்லக்கூடியது இஸ் எ ஃபேட் மெயினாக ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, some allergens may cause a sudden violent and fatal reaction in the sensitive individuals is called the anaphylaxis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. some allergen, இப்போ நம்ம சொல்லலாம் அலர்ஜன்ஸ் எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் நமக்கு அலர்ஜியை வந்து உருவாக்குதோ அந்த அந்த சப்ஸ்டன்ஸ் பற்றி நம்ம சொல்கிறோம் அலர்ஜின்னு நம்ம சொல்கிறோம். அது சில சென்சிட்டிவ் பர்சனுக்கு வந்து அப்படி உருவாகும்போது சில அவங்கள இறப்புக்கே அது வந்து காரணமாகிடும். அதான் some allergens may cause a sudden violent and fatal reaction in the sensitive individual is called anaphylaxis. Anaphylaxis is a classical immediate hypersensitivity reaction. Anaphylaxis சொல்லக்கூடியது உடனடியாக ஏற்படக்கூடிய ஒரு ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் சொல்லக்கூடியது, இமிடியேட் ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் சொல்லக்கூடியது. சரியா, ஸோ இதனால் வந்து அந்த பர்சன் வந்து டெத்தே இருக்கும். இட்ஸ் a sudden systematic severe and immediate hypersensitivity reaction occurring as a result of rapid generalized muscle degranulation. அனஃபைலாக்சிஸ் சொல்லக்கூடியது உடனடியாக ஏற்படக்கூடிய ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் சொல்லிட்டான் அவனுக்கு. சரியா, இது திடீர்னு முறையாக அதை சிஸ்டமேட்டிக்காக ஓகேவா தீவிரமாக மற்றும் உடனடியாக தோன்றக்கூடிய ஒரு அதிதீவிரமான ஒவ்வாமை வினை, ஒரு ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு சொல்லக்கூடியது. சரியா, அதான் இந்த அனஃபைலாக்சிஸ் சொல்லக்கூடியது. சிவியர் அண்ட் இமிடியேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் அக்கர் as a result of பண்ணது ரேபிட் generalized muscle degranulation. ஓகேங்களா, ஸோ ரேபிடு ஜெனரலைஸ்டு மாசல் டீகிரானுலேஷன் ஆகிறதுனால நமக்கு இந்த அனஃபைலாக்சிஸ் ஏற்பட கொடுத்துருக்காங்க. ஸோ அனஃபைலாக்சிஸ் அப்படி சொல்லக்கூடிய இப்படி நம்ம சொல்லலாம், சம் அலர்ஜன் மே காஸ் சடன் வயலண்ட் அண்ட் ஃபேட்டல் ரியாக்ஷன். ஃபேட்டல்னா அவன் டெத்துக்காரங்க ரியாக்ஷன் டெத்தையே உருவாக்கக்கூடியது. ஃபேட்டல் ரியாக்ஷன் இந்த சென்சிட்டிவ் இண்டிவிஜுவல் இஸ் கால்ட் என்னது அனஃபைலாக்சிஸ் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அலர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.